அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இந்த ஹதீஸ் விளக்க உரை வகுப்பிலே சஹீஹுல் புகாரியினுடைய விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம். கிதாபுல் இல்ம், கல்வி என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபிமொழிகளின் விளக்கத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் சஹீஹுல் புகாரியில் 44வது பாடமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய நபிமொழியின் விளக்கத்தை நாம் பார்க்கவிருக்கின்றோம். இந்த நபிமொழிக்கு இமாம் புகாரி அவர்கள் போட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், பாபுமா யுஸ்தஹப்பு லில் ஆலிமி இதா சுயில ஐயுன் நாசி அலம். மார்க்க அறிஞர் ஒருவரிடம் மக்களிலேயே மிகவும் அறிந்தவர் யார் என்று வினவப்பட்டால் அவர் பதிலளிக்க வேண்டும், ஃபயக்கிலுல் இல்ம இலல்லாஹ், இது பற்றிய அறிவு அல்லாஹ்விடமே இருக்கிறது என்று அவர் இறைவனின் பக்கம் சார்ந்து விட வேண்டும் என்று இமாம் புகாரி அவர்கள் தலைப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு அறிஞரிடம் உலகிலேயே மக்களிலேயே மிகவும் அறிந்தவர் யார் என்று கேட்டால் அது பற்றிய அறிவு அல்லாஹ்விடம்தான் இருக்கிறது என்று இறைவனின் பக்கம் சார்ந்து விடுவதே சிறந்தது என்று இமாம் புகாரி அவர்கள் தலைப்பிட்டு விட்டு அந்த தலைப்பின் கீழ் 122வது நபிமொழியாக பதிவு செய்திருக்கிறார்கள். சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அவர்கள் கூறுகின்றார்கள், குல்து லி இப்னு அப்பாஸின், நான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டேன். என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னோம்னா, இன்ன நௌஃபல் அல் பகாலி யஸ்உமு அன்ன மூசா லைஸ பி மூசா பனி இஸ்ராயில் இன்னமா ஹுவ மூசன் ஆகர். அதாவது நௌஃபன் பக்காலின் ஒருவர் இருந்தார். இந்த நௌஃபன் பக்காலி என்பது அவருடைய குடும்பத்துடைய பெயர். அவர் ஹிம்யர் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர். அந்த ஹிம்யர் என்ற கோத்திரத்தில் ஒரு கிளை பிரிவு பக்காலி என்பது. நம்ம ஊரில் பல குடும்ப பேர் இருக்கிற மாதிரி அது ஒரு குடும்ப பேர். அப்ப அவர் பேர் நௌஃப் என்பவர். இவர் இஸ்ரவேலர்களுடைய அந்த சரித்திரங்களை நிறைய தெரிஞ்சு வச்சிருந்தார். ஏன்னு சொன்னோம்னா, இவருடைய தாயார் கஅபுல் அஹ்பார் அப்படிங்கிறவரை திருமணம் முடிச்சிருந்தாங்க. இவருடைய தாயாருக்கு இன்னொரு கணவர் மூலமாக இவர் பிறந்தார். இவருடைய தாயார் கஅபுல் அஹ்பார் என்பவரை திருமணம் முடித்ததுனால அந்த கஅபுல் அஹ்பார் என்பவர் நிறைய இஸ்ராயல் சமுதாயத்திலிருந்து நிறைய கதைகளை தெரிஞ்சு வச்சிருந்தார். அப்ப அவர் மூலமாக இவரும் நிறைய கதைகளை என்ன செஞ்சிருக்கிறார், தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அப்ப நௌஃபல் பக்காலி என்பவர் என்ன சொல்றாருன்னா, திருமறை குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் பாடம் படித்ததாக ஒரு வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த மூசா என்பவர் இஸ்ரவேலர் சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட மூசா கிடையாது. இவர் வேற ஒரு மூசா என்று என்ன செய்றாரு, அந்த நௌஃபல் பக்காலி என்பவர் சொல்றார். அது தொடர்பாகத்தான் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸ் கேட்கிறாங்க, இன்ன நௌஃபன் அல் பக்காலிய யஸ்உமு அன்ன மூசா லைஸ பி மூசா பனி இஸ்ராயில். இஸ்ரவேலர் சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட மூசா அல்ல, வேறொரு மூசா என்று நௌஃபல் பக்காலி என்பவர் சொல்வதாக இப்னு அப்பாஸ் சயீத் இப்னு ஜுபைர் கேட்கிறார். அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பதில் சொல்றாங்க, கதப அதுவுல்லாஹ், அல்லாஹ்வுடைய எதிரி பொய் சொல்லிவிட்டார். அந்த நௌஃபல் அல் பக்காலியை அல்லாஹ்வுடைய எதிரி என்று சொல்கிறார். நாம் இதை எப்படி எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு சொன்னோம்னா, அல்லாஹ்வுடைய எதிரி என்று சொன்னதுனால அவர் இறைவனுக்கு பகைவராக இருந்தாரு அப்படின்னு நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியதில்லை. சில நேரங்களில் உண்மைக்கு மாற்றமான கருத்துக்களை சொல்லும் போது அந்த பொய்யை மறுக்கிறோம் என்ற அடிப்படையில் அதனுடைய உண்மை தன்மையை அறிந்தவர்கள் மார்க்க அறிஞர்கள் அந்த பொய்யை சொல்லக்கூடியவங்களை பார்த்து என்ன செய்வாங்க, கடுமையான வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதுவல்ல அல்லாஹ்வுடைய எதிரி என்ற அடிப்படையில் அந்த வார்த்தையை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பயன்படுத்துறாங்க. அதே போன்று சில நேரங்களில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவருடைய உண்மை தன்மையை தெரிந்து கூட வச்சிருக்கலாம். இவர் முஸ்லீம்ங்கிற பேர்ல என்ன செய்றாரு, நடிக்கிறார் என்று கூட தெரிந்திருக்கலாம், அல்லாஹ் அலம். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, கதப அதுவுல்லாஹ், அந்த அல்லாஹ்வுடைய எதிரி பொய் சொல்லிவிட்டான் என்று சொல்லிவிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, உபை இப்னு கஅப் அவர்கள் அறிவித்த ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க. ஹத்தஸனா உபை இப்னு கஅப், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க,
உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், காம மூசா அந்நபியு, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதீபன் ஃபி பனி இஸ்ராயில், ஒரு நாள் இஸ்ரவேலர் சமுதாய மக்களுக்கு உரையாற்றக்கூடியவராக நிற்கிறார்கள். இஸ்ரவேலர் சமுதாய மக்களுக்கு அவங்க உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஃபஸ்வீல அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி கேட்கப்படுகிறது? ஐயும் நாசி ஆயிலம், மக்களிலேயே மிக அறிந்தவர் யார் என்ற கேள்வி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யப்படுது, கேட்கப்படுகிறது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, ஆனா ஆயிலம், நான் தான் மிக அறிந்தவன் அப்படின்னு செய்றாங்க, சொல்றாங்க. இதை நாம எப்படி எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொன்னால், சாதாரணமாக மனிதர்கள் பேசும்போது பெருமையில தலக்கணத்துல என்னை விட தெரிஞ்சவர் யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஒரு நபி சொன்னதால என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ள கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நான் தான் அப்படிங்கிற பதில ஏன் சொல்றாங்கன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சமுதாயத்திற்கு ஒருவரை நபியாக அனுப்புகிறான் என்று சொன்னால், எந்த சமுதாயத்திற்கு ஒரு நபி அனுப்பப்படுகிறாரோ அந்த மக்களிலேயே அல்லாஹ்வை பற்றி மார்க்கத்தை பற்றி நன்கு தெரிந்தவராக நபி தான் இருப்பார். நபி தான் செய்வாங்க, அந்த மக்களிலேயே நன்கு அறிந்தவராக இருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க, இன்ன அஅலமுக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லில்லாஹி அன. சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, உங்களிலேயே அல்லாஹ்வை பற்றி நன்கு அறிந்தவனும் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவனும் நான் தான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையில் அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா இறை தூதர்கள்ட்ட என்ன இருக்காது, பெருமை இருக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை மனிதர்களிலேயே மிகச்சிறந்த நல்லடியார்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கின்றார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கேள்வி, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படும் போது இன்னும் சில அறிவிப்புகள்ல அல்லாஹ்வே கேட்டதா என்ன செய்து வருது மூசா நபிட்ட. இந்த அறிவிப்புல யார் கேட்டான்னு இல்ல. சில அறிவிப்புகளை ஒரு மனிதர் கேட்டார் என்று வருகிறது. சில அறிவிப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நினைக்கிறாங்க, அல்லாஹ்வை பற்றி மார்க்க விஷயங்களை பற்றி நம்மை விட யாரும் தெரிஞ்சிருக்க முடியாது அப்படி மூசா நபி நினைக்கும் பொழுது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளங்களோடு அறியக்கூடியவன். அப்ப மூசாட்ட அல்லாஹ் கேட்டான், மூசாவே மனிதர்களிலேயே மிக தெரிந்தவர் யார் அப்படி கேட்டோம்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வை பற்றி மார்க்கத்தை பற்றி மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் நன்கு தெரிந்தவர் அடிப்படையில் நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்க அறிந்ததை வைத்து உள்ள பதில் தானே தவிர, சாதாரண மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில பெருமையில தற்பெருமையில பேசக்கூடிய அந்த வார்த்தை என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படி நம்ம வழங்கிக் கொள்ள கூடாது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி கேள்வியை கேட்கும் பொழுது, ரப்பல் ஆலமீன் கேட்கும் பொழுது அவங்க வல்லாஹு அஅலம் சொல்லியிருக்கணும். நான் அறிந்தவரை நான் இருக்கலாம், வல்லாஹு அஅலம் அல்லாஹ் தான் மிக தெரிந்தவன் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்திருந்தா அது பிரச்சனை இருக்காது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தெரிந்த வரையில உள்ள ஒரு பதில் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்படி சொன்னவன ஃபஅதபல்லாஹு அலைஹி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் செய்தான். அந்த பதிலுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குறைப்படுத்தினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்ன செய்தான், கண்டித்தான். அப்ப இதிலும் ஏன் சொன்னோம்னா, நபிகள் நாயகம் சொல்றாங்க, இதிலும் எருத்தல் இல்ம இலை, ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்லாம் தெரிந்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்விடமே ஞானத்தை செஞ்சிடும், அல்லாஹ்வை நோக்கி ஞானத்தை திருப்பி இருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், உலகத்திலேயே மனிதர்களிலேயே அறிந்தவர் யார் என்று கேட்கும் பொழுது, ரப்பல் ஆலமீன் கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் பக்கம் என்ன செஞ்சிருக்கணும், இறைவா நீ தான் தெரிந்தவன் என்று என்ன செய்திருக்க வேண்டும். அந்த கேள்விக்கு அவங்க பதிலை சொல்லியிருக்கணும். ஆனா அவங்க அறிந்த வரைக்கும் உள்ள ஒரு பதில் என்ன செஞ்சிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. இதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் கண்டிக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில பாடங்களை அல்லாஹ் கற்பிக்க நாடுகின்றான். கற்பிக்க நாடு என்ன செய்யறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கின்றான். ஃபௌஹல்லாஹு இலைஹி, அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான், அன்ன அபத மின் இபாதி பி மஜ்மஇல் பஹ்ரைன், இரண்டு கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடத்திலே என்னுடைய அடியார்கள் ஒரு அடியார் இருக்கிறார். அந்த இரண்டு கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடம் எது என்று நாம தேட வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு அதை கண்டுபிடிக்கல என்ன ஃபாய்தா இருக்குது. சிலர் இந்த இடம்தான் என்று அதை கரெக்டா சொல்வதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுதான் என்று சொல்வதை நாம உறுதிப்படுத்தவும் முடியாது. நமக்கு அதுல எந்த ஃபாய்தாவும் இல்லை. நமக்கு இந்த செய்தியிலிருந்து கிடைக்க வேண்டிய பாடங்களை படிப்பினைகளை பெற வேண்டுமே தவிர அது எந்த இடம் என்று தேடி செல்வதில் எந்த விதமான ஒரு நன்மையும் இல்லை. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், இரண்டு கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல என்னுடைய அடியார்கள் ஒரு அடியார் இருக்கிறார். ஹுவா அஅலமு மின்க, அவர் உங்களை விட நன்கு தெரிந்தவர் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கின்றான், சொல்கின்றான். அப்போ இப்படி அல்லாஹ் சொன்னதுனால நாம என்ன விளங்கிடக்கூடாது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட
அந்த அடியார் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்புகளை ஏராளமாக அல்லாஹ் எடுத்து சொல்லியிருக்கான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா நபியுடைய சிறப்பை எடுத்து சொல்றாங்க. இந்த உலகத்துல வந்து ஒரு மனிதரிடம் அல்லாஹ் அரிசியில் இருந்து கொண்டு இந்த உலகத்தில் உள்ள ஒரு மனிதரிடம் அல்லாஹ் நேரடியாக பேசியிருக்கிறான்னா யார் மட்டும்தான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும்தான். அதனாலதான் மூசா நபிக்கு என்ன பேரு? கலீமுல்லா. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிட்ட நேரடியா பேசியிருக்கிறாங்க அப்படின்னா நேரடியா வாய்ஸ் அல்லாஹ் பார்க்கல, அல்லாஹ்வுடைய அந்த இறைவன் பேசக்கூடிய அந்த சத்தத்தை ரசூலா கேட்டிருக்காங்க. எப்ப கேட்டாங்க? மேராஜ் பயணத்துல ரசூலா அல்லாஹ்வுடைய இறைவனோடு நேரடியா உரையாடி இருக்கிறாங்க. இறைவனை எந்த மனிதர்களும் பார்க்கவில்லை. ஆதம் நபி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க? உரையாடி இருக்கிறாங்க. ஆனால் பூமியில் ஒரு நபி இருக்கும்போது அல்லாஹ் வானத்தில் இருந்து கொண்டே நபிட்ட உரையாடி இருக்காங்க. யார் மட்டும்தான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும்தான். அதனாலதான் மூசா நபிக்கு என்ன பேரு? கலீமுல்லா, அல்லாஹ்விடம் நேரடியாக உரையாடியவர் அப்படிங்கிற சிறப்பு இருக்கு. அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தௌராத் வேதத்தை வந்து தன்னுடைய கைகளால் என்ன செய்தான்? எழுதி கொடுத்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாள்ல வந்து மக்கள் எல்லாம் மூர்ச்சித்து இரண்டாவது சூர் ஊதப்படும் போது எல்லாரும் கண் விழித்து எழுவாங்க. ரசூலுல்லாஹ் தான் முதல்ல கண் விழிப்பாங்க. பார்த்தா மூசா நபி என்ன செய்வாங்க? அரிசுடைய காதுகளை பிடித்துக் கொண்டிருப்பார்கள். இப்படி மூசா நபிக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு. மேராஜ் பயணத்துல போகும்போது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்துல என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு வானத்துல சந்திச்சிருக்கிறாங்க. அது போன்று பைத்துல் மக்தஸ்ல தொழும்போது கூட மூசா நபி என்ன செஞ்சிருக்கிறாங்க? சந்திச்சிருக்கிறாங்க. மூசா நபி கூட சிறப்புகள் ஏராளமா என்ன செய்யப்பட்டிருக்கு? ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுல வந்து குறிப்பிட்ட ஒருவரை சிறப்பித்து சொல்லும் போது ஒட்டுமொத்தத்தில் அவர்தான் சிறந்தவர் என்று நம்ம செய்யக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது. உதாரணமாக சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் யுத்தம் படை கிளம்பும் போது நபிகள் நாயகம் சொல்றாங்க, நாளை நான் ஒருவர் கையில் கொடியை கொடுப்பேன், அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறார், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவரை நேசிக்கிறார்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் எல்லாருமே நம்முடைய கையில் அந்த கொடி தரணும், தந்துட்டா இறை தூதர் சொன்ன அந்த நற்செய்தி ஆயிரம்ல, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவரை நேசிக்கிறார்கள், அவரும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கொடி யார் கையில கொடுத்தாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கையில கொடுத்தாங்க. அப்ப ஹைபர் யுத்தத்தினுடைய கொடியை கொடுப்பதற்காக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சிறப்பித்து சொன்னதினால் அலி ரலியல்லாஹு அவங்க ஒட்டுமொத்தமாக எல்லா சஹாபாக்களை விடவும் சிறந்தவர்கள் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த சிறப்பை நபிகள் நாயகம் அந்த நிகழ்வுக்கு என்ன செய்யறாங்க? சொல்லி காட்டுறாங்க. அவ்வளவுதான். ஒரு சஹாபியுடைய மரணத்துக்காண்டி அரிசி என்ன செஞ்சது? பூரித்தது. அல்லாஹ்வுடைய அரிசி மகிழ்ச்சி அடைந்தது. அப்ப மற்றவர்களுக்கெல்லாம் அந்த சிறப்பு இல்லைன்னு கேட்கக்கூடாது. ஒரு சஹாபி வந்து ஷஹீதாக்கப்படும் போது மலக்குமார் என்ன செஞ்சாங்க? அவர் குளிப்பு கடமையோட ஷஹீதாக்கப்பட்டதுனால மலக்குமார் அவருக்கு குளிப்பாட்டினாங்க அப்படின்னு ஹதீஸ்கள்ல வருது. ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு என்ன செய்யும்? இருக்கும். அப்ப குறிப்பிட்ட ஒரு சிறப்பு சொல்லப்பட்டதுனால ஒட்டுமொத்தத்தில் எல்லாரை விட அவங்க சிறந்தவங்க ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மிக சிறந்தவர்கள். குறிப்பிட்ட இந்த சம்பவத்துல வந்து மூசா நபி சில பாடங்களை படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தெரியாத சில விஷயங்களை அல்லாஹ் செய்திருக்கிறான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், ரெண்டு கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல ஒரு அடியார் இருப்பாரு, அவர் வந்து உங்களை விட நன்கறிந்தவராக இருக்கிறார் அப்படின்னு செய்றாங்க, சொல்றாங்க. உடனே யாரோ கைஃப பிஹி, இறைவா அது எப்படின்னு என்ன செய்றாங்க? கேட்டுவிட்டு அவங்க ஃபகீலதஹு, மூசா நபிக்கு சொல்லப்பட்டது, யஹ்மில் ஹூதம் ஃபி மிக்தல், நீங்க வந்து ஒரு கூடையில என்ன செய்யுங்க? ஒரு மீனை எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபைதா ஃபகத்தஹு, நீங்க அந்த மீனை எங்க தொலைக்கிறீங்களோ ஃபஹுவ சம்ம, அந்த இடத்துல அந்த அடியார் என்ன செய்வார்? இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? ஃபன்தலக, அவங்க கிளம்பி போறாங்க. வன்தலக பி ஃபதாஹு யூஷா இப்னு நூன், தன்னுடைய பணியாளர் யூஷா இப்னு நூன் என்ற பணியாளரோடு என்ன செய்றாங்க? சேர்ந்து கிளம்புறாங்க. வஹமலா ஹூதன் ஃபி மிக்தல், ரெண்டு பேருமே என்ன செய்றாங்க? ஒரு கூடையில வந்து மீனை சுமந்து கொண்டு சென்றாங்க. ரெண்டு பேரும் சுமந்தாங்கன்னா, ரெண்டு பேர்ல ஒரு ஆள் சுமந்தாலுமே ரெண்டு பேருக்கான சுமக்கிறதுனால ரெண்டு பேரும் சுமந்து சென்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஹத்தா கடைசி என்ன செஞ்சாங்க? கானா இந்த சஹரத்தி, ஒரு பாறைக்கு பக்கத்தில் ரெண்டு பேரும் செஞ்சார்கள். வந்தவுடன் வதா ரூசகுமா வனாமா, ரெண்டு பேரும் செய்றாங்க? தங்களுடைய தலைகளை சாய்த்து தூங்கிடுறாங்க. தூங்கின பிறகு என்ன நடக்குன்னா, தூங்கின பிறகு ஃபன்சல்லல் ஹூத்து மினல் மிக்தல், அந்த கூடையில இருந்து அந்த மீன் என்ன செய்து அப்படி நழுவி சென்று விடுகிறது. இது ஒரு அற்புதம். என்ன அற்புதம் சொன்னோம்னா, மீன் வந்து தண்ணிக்குள்ள தான் உயிரோடு இருக்கும். இவங்க கூடையில எடுத்து வைக்கும் போது
மீன் நீண்ட தூரம் பயணம் என்ன செய்யறாங்க போறாங்க, சிறிது நேரத்தில் மீன் என்ன செஞ்சிடும், அது இறந்து போயிடும். என்றாலும் இது என்ன செய்யுதுன்னா, இந்த மீன் வந்து உயிர் பெற்று அது தண்ணிக்குள்ள போகுது. ஃபத்தஹத சபீலஹு ஃபில் பஹ்ரி சலபா, அது என்ன செய்யறதுன்னா அந்த அந்த கடல்ல வந்து ஆச்சரியமான முறையில அது தனக்கு ஒரு வழி என்ன செய்கிறது, அது வந்து ஏற்படுத்தி கொண்டு கடலுக்குள்ள போய் விடுகிறது. இதை யாரு பார்க்கிறான்னு சொன்னோம்னா, அந்த யூஷா இப்னு நூன் அவர் தானே பணியாளர். அவர் பார்க்கிறாரு, நம்ம மூசா நபிட்ட சொல்ல மறந்துடுறாரு. அப்போ காணலி மூசா ஃபத்தாஹு அஜபன், இது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவருடைய அந்த பணியாளருக்கும் ரொம்ப ஆச்சரியமா என்ன செய்தாரு. ஒரு மீன் எப்படி வந்து ஒரு மீன் வந்து செத்து போயிருக்கும், அந்த மீன் ரொம்ப உயிர் பெற்று அது தன்னுடைய பாதையை அமைத்துக் கொண்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டவன ஃபன் தலக்கா, இவர் வந்து சொல்ல மறந்துடுறாரு. யாரு, அந்த பணியாளர் வந்து மூசா நபி என்ன செஞ்ச சொல்ல மறந்துடுறாரு. அவங்க ஆச்சரியப்பட்டாங்கிறது பின்னாடி தெரியும் போது என்ன செஞ்சாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ ஃபன் தலக்கா பக்கியத்த லைலத்திஹிமா வ யௌமிஹிமா, அந்த பகல் அந்த இரவு அவங்க என்ன செய்றாங்க, அப்படியே பயணம் போய்கிட்டே இருக்கிறாங்க. இரவு முடிந்து ஃபலம்மா அஸ்பஹ, காலை நேரம் ஆன போது கால மூசா லி ஃபத்தாஹு, மூசா வந்து தன்னுடைய பணியாளர்கிட்ட சொன்னாரு, ஆத்தினா கதாகனா, நம்முடைய காலை உணவை நீ கொண்டு வா, லகது லகீனா மின் சஃபரினா ஹாதா நசபா, நம்முடைய இந்த பயணத்துல வந்து நாம ரொம்ப களைப்படைந்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எப்போ களைப்பு ஏற்படுதுன்னா, இந்த நபிகள் சொல்றாங்க, வலம் யஜிது மூசா மஸ்ஸம் மின நஸப், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த களைப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஹத்தா ஜாவஸல் மகான் அல்லதி உமில பிஹி, எந்த இடத்துல அந்த மீனை நீங்க துளைக்கிறீங்களோ அங்கதான் அந்த அடியார் இருப்பார், அந்த இடத்தை அவங்க கடந்து சென்ற பிறகுதான் மூசா நபி களைப்பு ஏற்படுது. அது வரைக்கும் அவருக்கு என்ன செய்ய களைப்பு ஏற்படுது. அப்போ ரொம்ப தூரம் என்ன செஞ்சிருந்தாங்க, ஒரு நாள் அளவுக்கு அந்த இடத்தை தாண்டி என்ன செஞ்சிருந்தாங்க, அவங்க போய் விடுகிறார்கள். அப்ப நீ சாப்பாட்டை கொண்டு வாங்க சொன்னோன்னே ஃபகாலலஹு ஃபத்தா, அவருடைய அந்த பணியாளர் சொன்னாரு, ரைத்த நீங்க கவனிக்கலையா, இதா ஆவைனா இத சஹரத்தி ஃபைனி நசீத்துல் ஹூத், நாம் அந்த பாதைக்கு பக்கத்துல ஒதுங்கிய போது அந்த மீனை பத்தி வருது நான் மறந்துட்டேன். அது என்ன செஞ்சது, அற்புதமான முறையில ஒரு உயிர் பெற்று அது கடலுக்குள்ள போயிடுச்சு, அதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்றாங்க சொன்னாங்க. உடனே கால மூசா, மூசா நபி சொன்னாருங்க, தாலிக்க மாக்குன்னா நபுகி, அந்த இடம் தானே நம்ம தேடி வந்த இடம், அந்த மீன் எங்கன தொலைஞ்சு போதோ காணா போதோ அந்த இடத்துல தான் ஒரு அடியார் இருப்பான்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அதான் நம்ம தேடி வந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தத்தா அலா ஆசாரிஹிமா கஸஸா, அவங்க வந்த சுவடின் மீது அப்படி என்ன செய்றாங்க, அப்படியே பின்தொடர்ந்து அவங்க என்ன செய்றாங்க, தொடர்ந்து வருகிறார்கள். ஃபலம்மா இன்தஹயா இல சஹரதி, ரெண்டு பேரும் அந்த பாதையை அடைந்தவுடன் இதா ரஜுலுன் முசஜ்ஜம் பிசௌபின், அந்த ஒரு மனிதர் ஒரு போர்வையால் மூடிக்கொண்டிருக்கிறார். அப்போ ஃபஸல்லம மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, அந்த மனிதருக்கு சலாம் சொல்றாங்க. ஃபகாதல் ஹலீல், அப்போ அந்த ஹலீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, வ அன்னா பி அல்லிக சலாம், அந்த மனிதரை வந்து அவங்க ஊர் ஆளு நினைத்து கொண்டு, உன்னுடைய இந்த ஊர்ல எங்க சலாம் எங்க இருக்குது, ஏன்னா சலாம் வந்து ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய ஊர்ல வந்து அறியப்பட்டது இல்லை. ஒண்ணு அது வந்து காஃபிர்கள் நிறைந்த ஊரா என்ன செய்யலாம் இருக்கலாம். அப்போ அவங்க நபிக்கு தெரியும்ல சலாம் என்பது, ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியுது. அப்ப இந்த ஊர்ல எப்படி சலாம், இது புதுசா நீங்க எப்படி அந்த ஊர்க்காரர் நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, மூசா நபி கிட்ட கேட்கறாங்க. அப்போ மூசா நபி சொல்றாங்க, ஆனா மூசாங்கிறாங்க, நான் தான் மூசா அப்படின்னு சொன்ன உடனே ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, மூசா பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டிருக்காங்களே அந்த மூசாவா அப்படின்னு செய்யறாங்க கேட்கிறாங்க. அப்ப இதுல நம்ம விளங்கிக் கொள்ளணும், நபியாக இருந்தாலும் சரி நல்லடியார்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மறைவான ஞானம் தான் என்ன செய்யாது கிடையாது. குல்லாய் அலமு மன்ஃபிஸ் சமாவாத்தி வல்லது கைப இல்லல்லா, வானங்களிலும் பூமியிலும் மறைவான விஷயத்தை அறியக்கூடிய அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. அல்லாஹ் இதை சொல்லி கொடுத்தானே அது தெரியும், அல்லாஹ் சொல்லி கொடுக்காத விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்கிறாங்க, இந்த ஊர்ல சலாம் சொல்ற பழக்கம்லாம் கிடையாது, இது எங்க இருந்தது சலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், வந்த ஆள மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து வெளியூர்காரர் கூட அவங்களுக்கு தெரியல, அந்த ஊர்க்காரர் நினைச்சுக்கிட்டு நம்ம ஊர்ல சலாமே கிடையாதுங்கிறாங்க. அப்பதான் மூசா நபி சொல்றாங்க, நான் வந்து மூசா பனி இஸ்ராயில், நான் மூசாங்கிறாங்க. மூசான்னு சொன்ன பிறகு கூட ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியல. திருப்பி கேட்கிறாங்க, மூசா பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டிருக்க அந்த மூசாவா? அப்போ எவ்வளவு பெரிய நல்லடியார்களாக இருந்தாலும் அல்லாஹ் முன்கூட்டியே சொல்லி கொடுத்தா மட்டும்தான் என்ன செய்யும் அவங்களுக்கு தெரியும். அது மறைவான ஞானம் கிடையாது. மறைவான ஞானம்னா என்ன, நம்முடைய ஆறு அறிவாலும் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதுதான் மறைவான ஞானம். சில விஷயங்களை பார்த்து தெரியலாம், கேட்டு தெரியலாம், ருசி பார்த்து தெரியலாம், சிந்திச்சு தெரியலாம், தொட்டு பார்த்து என்ன செய்யலாம் அறியலாம்.
நுகர்ந்து பார்த்து என்ன செய்யலாம், அறியலாம். இதையெல்லாம் தாண்டி அறிவு யாருக்கு மட்டும்தான் இருக்கு, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த 6 தாண்டி மனுஷன் அறிய முடியாது. ஒரு விஷயம் சொல்லி கொடுத்த பிறகு தெரிஞ்சுக்கிட்டா அது மறைவான ஞானம் கிடையாது. நபிகள் நாயகம் பத்ர் போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே அபூ ஜஹல் இந்த இடத்துல சாவான்னு சொல்லி கொடுக்கப்பட்டா ரசூல் அபூ ஜஹல் கொல்லப்படுவதை முன்கூட்டியே சொன்னாங்க. மறைவான ஞானத்துல சொன்னாங்களா? இல்ல. அல்லாஹ் சொல்லி கொடுத்தா என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இறைவன் சொல்லி கொடுத்து விட்டால் அது மறைவான ஞானம் கிடையாது, அறிவிக்கப்பட்ட செய்தி. இப்ப நமக்கே தெரியும் இல்ல, தஜ்ஜால் வர போறான், தஜ்ஜால் வருவான், நம்ம 100% நம்புறோம். உலகம் அழியுங்கிறது நம்ம 100% நம்புறோம். ஈமான் நம்பிக்கை நமக்கு எப்படி தெரியுது? நபிகள் நாயகம் நமக்கு என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லி தந்துட்டாங்க. நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், சொல்லி கொடுத்துட்டான். அப்போ நல்லடியார்களாக இருந்தாலும் நபிமார்களாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லி கொடுத்த விஷயங்களை தவிர அவங்களுக்கு வேறு மறைவான ஞானம் என்ன செய்யாது, கிடையாது. அப்ப அதனாலதான் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, சலாம் சொன்ன உடனே இந்த ஊர்ல எங்க சலாம் எங்க இருக்குது, எப்படி எங்க இருந்து சலாம் வந்துச்சுன்னு ஆச்சரியமா கேட்கிறாங்க. அப்ப ஆனா மூசா, நான் தான் மூசான்னு சொன்ன உடனே எந்த மூசான்னு உங்களுக்கு தெரியல. மூசா பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் சமுதாய மூசாவா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நாம விளங்கணும், மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் என்ன செய்யாது, கிடையாது. அல்லாஹ் சொல்லி கொடுத்தே தெரியும். தரீக்காவாதிகள் எல்லாம் தெரியும் சொல்லி வழிகேட்டுல போறாங்க பாருங்க. பயங்கரமான அஷ்ஷிர்குல் அக்பர், பயங்கரமான இணை வைக்கக்கூடிய காரியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இஸ்ரவேல் சமுதாய மூசாவான்னு கேட்டவுடனே மூசா நபி ஆமாம் நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள்ட்ட மூசா நபி கேட்கிறாங்க, ஹல் அத்தபிஉக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ரஷதா, உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த நேர்வழியை, அந்த கல்வியை நீங்க எனக்கு கற்பிக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களை பின்தொடர்ந்து வரலாமா அப்படின்னு செய்றாங்க, கேட்கிறாங்க. அப்போ ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, இன்னக்கதன் தஸ்ததீஅ மஇய சபரா, நீங்க என்னோடு பொறுமையாக இருப்பதற்கு உங்களுக்கு முடியாது. ஏன்னா அல்லாஹ் சில இல்ம கொடுத்திருக்கிறான். அந்த இல்மனுடைய விளக்கத்தை தெரியனா பொறுமை அவசியம். அவசரப்பட்டு என்னோட பொறுமையா இருக்கிறது உங்களுக்கு முடியாதுன்னு என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்போ அந்த ஹதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபி சொல்றாங்க, யா மூசா இன்னி அலா இல்மி மின் இல்மில்லா அல்லமனிஹி, அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்த கொஞ்சம் ஞானம் எனக்கு இருக்குது. லா தாழமும் அந்த அது உங்களுக்கு தெரியாது. அந்த அலா இல்மின் அல்லமகஹு, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்த சில ஞானம் உங்களுக்கு இருக்குது. லா இலமும் அதை நான் என்ன செய்ய மாட்டேன், அறிய மாட்டேன். அல்லாஹ் எனக்கு சொல்லித்தந்த சில ஞானம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் உங்களுக்கு சொல்லித்தந்த சில ஞானம் இருக்குது, அது எனக்கு என்ன செய்ய தெரியாது. இப்ப ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியா நல்லடியாரா அப்படி என்பதுல அறிஞர்கள் மீது கருத்து வேறுபாடு. அவங்க அல்லாஹ் எனக்கு ஞானத்தை கற்றுத்தந்தான் என்று சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது அவங்க நபியாக என்ன செய்யலாம், இருக்கலாம். ஏன்னா குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ நேரடியாக ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி என்பதற்குரிய வார்த்தை என்ன செய்ய வரல. குர்ஆன்ல 25 நபிமார்கள் பேர் சொல்லப்பட்டிருக்கல, 25 பேர் நபிங்கிற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்காங்க, சொல்லப்பட்டிருக்காங்க. ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியா அல்லது நல்லடியார் என்பதை மாற்றுக்கிறது கிடையாது. நபியா இல்லையா என்பதை பார்க்கும் பொழுது இறைவனிடமிருந்து அவங்களுக்கு சில செய்திகள் அறிவிக்கப்பட்டு, இறைவனிடமிருந்து செய்தி அறிவிக்கப்பட்டதான் நபியாக முடியுமானா முடியாது. ஏன்னு சொன்னோம்னா சில உலக ரீதியிலான செய்திகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கலாம், வஹி அறிவிச்சிருக்கலாம். அப்போ அவங்க நபி நம்ம சொல்ல முடியுமா? அதே இந்த பெண்கள் நபியா அனுப்பப்பட மாட்டாங்கல்ல. மூசா நபியுடைய தாயாருக்கு அல்லாஹ் செய்திருக்கின்றான் வஹி. இந்த மூசா ஒரு பெட்டிக்குள்ள வச்சு கடல்ல விட அல்லாஹ் செய்திருக்கின்றான், வஹி அறிவித்திருக்கின்றான். அப்போ சில நல்லடியார்களுக்கு, நபி அல்லாஹ் நல்லடியார்களுக்கும் முற்காலங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, வகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உலக விஷயங்கள்ல மார்க்க சட்டங்கள் நபிக்கு மட்டும்தான் என்ன செய்ய வரும். அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்த பார்க்கும் பொழுது இவங்களுக்கு மார்க்க சட்டங்களும் அருளப்பட்டது. அந்த 3 விஷயங்கள் இருக்கு பாருங்க, அது மார்க்க சட்டங்களும் அருளப்பட்டதை போன்று நாம விளங்கக்கூடிய வகையில் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் அவங்க நபியாகவும் இருக்கலாம், நல்லடியாராகவும் என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மூசாவே அல்லாஹ் எனக்கு என்ன செய்திருக்கின்றான், சில கல்வியை கற்றுத்தந்திருக்கின்றான், அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அந்த அலா இல்மின் அல்லமகஹு, அல்லாஹ் உங்களுக்கு சில கல்வியை கற்றுத்தந்திருக்கிறான். லா இலமு, அது எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. எல்லாம் தெரிந்தவர் யாரும் கிடையாது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் தான் என்பதை என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் சாபிரா, அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் நீங்க செய்வீங்க, என்ன ரொம்ப பொறுமையாளரா. நீங்க பொறுமையா இருக்க முடியாது சொல்றீங்க, என்னை ரொம்ப பொறுமையாளராக நீங்கள் காண்பீர்கள். வலா அசீல காம்பரா, எந்த ஒரு காரியத்திനും அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், மாறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஃபன் தலகா, 2 பேரும் சென்றார்கள். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், மூசா நபியோட பணியாளரும் போறாரு, இந்த 2 பேரும் சென்றார்கள் என்று வருகிறது. அப்ப அந்த பணி இந்த 2 மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பின்தொடர்ந்து செல்வதனால் அவர் மூசா நபி செல்லும் போது அவரும் சேர்ந்து வந்துருவாங்க அர்த்தத்தில் இருக்கலாம், அல்லது அவர் செல்லாம கூட இருக்கலாம். ஆனா அதிகமா என்ன இருக்கும், 2 பேரும் சென்றா, 2 பேரும் மெயின் பார்ட்டி, அதனால 2 பேரும் சென்றார்கள். இவர் பணியாளர் என்பதால் கூட இருந்திருக்கலாம்.
அதை பத்தி சொல்லப்படவில்லை. அப்ப எம்ஷியான் எல்லா சாஹில் பகு, ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, ஒரு கடற்கரை ஓரமா நடந்து செல்கிறார்கள். லைசலவுமா சஃபீனத்துன், ரெண்டு பேருக்கும் ஒரு கப்பல் இல்லை. அப்ப மர்ரத் பிஹிமா சஃபீனா, ஒரு கப்பல் என்ன செய்து அவர்களை கடந்து சென்றது. ஃபகல்லமூஹும், அவர்கள் அவரிடம் பேசினார்கள். யாரு? மூணு பேருமாக இருக்கலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், அந்த யூஷா இப்னு நூன், அல்லது ரெண்டு பேர் மூசாவும் ஹிதர் அவங்கள்ட்ட பேசினார்கள். ஐயஹ்மிலூஹுமா, அந்த இருவரையும் கப்பல்ல என்ன செய்யணும், சுமந்து செல்ல வேண்டும் என்று என்ன செய்றாங்க, பேசுறாங்க. அப்போ ஃபஉரிஃபல் ஹலிரு, அந்த மக்களால் ஹலிர் என்ன செய்யப்பட்டது, அறியப்பட்டது. அறியப்பட்ட என்ன காரணமா இருக்கும்? ஒன்னு மார்க்க அறிஞர் என்பது அறியப்பட்டிருக்கலாம், அல்ல நபி என்பதால் அறியப்பட்டிருக்கலாம். ஆனா இப்படிதான் வாசகம் வருது. அந்த மக்களால் என்ன செய்யப்பட்டு விடுகிறார், ஹலிர் அலைஹிஸ்ஸலாம் வந்து அடையாளம் காணப்பட்டவுடன் ஃபஹமலூஹுமா பிகைரி நௌலின், எந்த விதமான கூலியும் இல்லாமல் ரெண்டு பேரும் செஞ்சுக்கிறாங்க, கப்பல்ல ஏத்திக்கிறாங்க. அப்ப எந்த விதமான கூலியும் இல்லாமல் கப்பல்ல ஏத்துறதுக்கு என்ன காரணம்? அந்த மக்களிடம் அறியப்பட்டவரா யார் இருக்கிறாங்க, ஹலிர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. மூசா நபி அந்த மக்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்லை. அப்போ அந்த கப்பல்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குருவி என்ன செய்தது, வந்தது. ஒரு குருவி வந்து அந்த கப்பலுடைய ஒரு பலகையில் என்ன செய்து, ஒரு ஓரத்துல அந்த குருவி வந்து நிக்குது. நின்றவுடன் அந்த குருவி வந்து கடல்ல இருந்து என்ன செய்து, ஒரு கொத்து கொத்தி, அவன் நக்கர தைனி ஃபில் பஹர், கடல்ல வந்து ஒரு கொத்து ரெண்டு கொத்து என்ன செய்து, கடல்ல கொத்து. அப்போ காதல் ஹலிர், ஹலிர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா மூசா, மூசாவே, மா நகஸ இல்மி வ இல்முக மின் இல்மில்லாஹ் இல்லா கநகரதி ஹாதல் உஸ்ஃபூர் ஃபில் பஹர், இந்த கடல்ல இருந்து உன்னுடைய கல்வியும் உன்னுடைய ஞானமும் என்னுடைய ஞானமும் இந்த கடல்ல இருந்து அந்த குருவி எவ்வளவு எடுத்ததோ அவ்வளவுதான். அப்படின்னா அந்த கடல் அல்லாஹ்வுடைய ஞானத்துக்கு ஒப்பிடுறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. இவங்களுடைய ஞானத்துக்கு தான் ஒப்பீடே தவிர அல்லாஹ்வுடைய ஞானத்துக்கு எந்த ஒப்பீடு செய்ய முடியாது, செய்யக்கூடாது. இங்க அழகா வார்த்தையை பயன்படுத்துறாங்க. உங்களுடைய ஞானமும் நீங்க பெற்ற, இன்னொரு அறிவிப்புல வருகிறது, நீங்கள் பெற்ற கல்வியும் அல்லாஹ்விடம் இருந்து நீங்கள் பெற்ற கல்வியும் நான் பெற்ற கல்வியும் இந்த குருவி எவ்வளவு வெடிச்சோ அவ்வளவுதான். இந்த குருவி இந்த கடல்ல இருந்து எவ்வளவு வெடிச்சோ அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய ஞானம் என்பது என்ன செய்ய முடியாது, சுப்ஹானல்லாஹ், அதுக்கு என்ன கிடையாது, ஈடு இணையே என்ன செய்ய கிடையாது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போதே குல்லௌ கானல் பஹ்ரு மிதாதலி கலிமாத்தி ரப்பி லனஃபிதல் பஹ்ரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி, உலகத்துல உள்ள எல்லா கடல்களும் மையாக ஆனாலும் சரி, இந்த இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது உலகத்துல உள்ள கடல்கள் எல்லாம் சேர்ந்து, உலகத்துல 75% உலகத்துல கடல் தான் இருக்கு, தண்ணி தான் இருக்குது. மிம்பாயி சபாத் அபுகுரி, இந்த உலகத்துல எவ்வளவு கடல் இருக்கோ இதெல்லாம் ஒரு கடலா வச்சுக்கிடுங்க. இத மாதிரி இந்த 7 கடல் சேர்த்தாலும் சரி, மரங்கள் எல்லாம் எழுதுவதாக ஆனாலும் சரி, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை என்ன செய்ய முடியாது, எழுதி முடிக்க முடியாதுன்னா ரப்புடைய இல்மு என்பது அதற்கு இணையே கிடையாது. அல்லாஹ் ரப்பு தான் அவ்வளவு ஞானம் மிக்கவன். அந்த ரப்புடைய ஞானத்துக்கு நிகரா எதுவும் இல்லை. ஆனா இந்த வழிகேடர்கள் வந்து என்ன செய்யறாங்க, புர்தா போன்ற கேடுகட்ட புத்தகங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வை விடவும் ஞானம் மிக்கவனா என்ன செஞ்சிருக்கிறாங்க, வமின் உலூமிக்க இல்முல் லௌஹி வல் கலமி, உங்களுடைய ஞானத்தில் உள்ளதுதான் லௌஹுல் மஹ்ஃபூல் உள்ள அந்த ஞானமும், அல்லாஹ் ஒரு பேனாவை படிச்சு எல்லாத்தையும் எழுத வச்சானா இல்லையா, அந்த ஞானமும் நபிகள் நாயகம் பெற்ற ஞானத்துல ஒரு துளிங்கிறாங்க அயோக்கியர்கள். எவ்வளவு பெரிய கேடுகட்ட ஒரு எவ்வளவு பயங்கரமான ஷிர்க்கை சொல்றாங்க பாருங்க. புர்தாங்கிற பேர்ல அதை பெருசா அந்த புர்தா வந்து பாராட்டி பேசுவாங்க. அவ்வளவு பயங்கரமான ஷிர்க். அல்லாஹ்வுடைய ஞானத்துக்கு யாராவது ஈடாக முடியுமா? ஹலிர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நாம பெற்ற ஞானம் என்ன, எவ்வளவு பெரிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹலிர் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு ஞானம் பெற்றவர்கள். அந்த மூசா நபியுடைய ஞானமும் ஹலிர் அலைஹிஸ்ஸலாம் ஞானமும், அவங்க பெற்ற ஞானம் எவ்வளவுதான், ஒரு பறவை எவ்வளவு கொத்தி எடுத்து அவ்வளவுதான். வேற அல்லாஹ்வுடைய ஞானத்துக்கு அதை செய்ய முடியாது. எந்த ஒரு கடுகளவு கூட ஒரு ஒப்பாக்க முடியாத அளவுக்கு உள்ள கம்மிங்கிறத விளக்குறாங்க. விளக்கின பிறகு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த அப்போ சொல்றாங்க ஃபஅமதல் ஹலிர் இலா லௌஹி மினல் அல்வாஹ் அல்வாஹி ஸஃபீனதி ஃபனஸஅ. அப்ப ஹலிர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அந்த கப்பல்ல உள்ள பலகையில ஒரு பலகையை துளை போடுறாங்க. கப்பல்ல துளை போட்டா என்ன ஆகும், கப்பல் என்ன செஞ்சிடும், முங்கிடும். கப்பல்ல ஒரு பலகையை துளை போட்டு அங்கன வந்து என்ன செய்யறாங்க, தண்ணி உள்ள வராம இருக்கிறதுக்கு ஒரு கட்டையை வச்சு சக்கையை வச்சு என்ன செய்யறாங்க, அடைக்கிறாங்க. அதை கழட்டி எடுத்து, அப்போ கழட்டி எடுத்து என்ன செய்யறாங்க, அதில் ஒரு துளையை இட்டு அதை சக்கையை வச்சு அடைச்சு என்ன செய்ய, தண்ணி வராத மாதிரி அடைச்சிடுறாங்க. நல்ல பலகையை கழட்டி அதுல ஓட்ட போட்டு சக்கையை வச்சு அடைச்சா என்ன, நல்ல இருக்கிற சைக்கிளை வந்து பஞ்சர் ஆக்கி
திரும்ப பஞ்சர் ஒட்டி ஓட்டினால் நம்ம என்ன செய்வோம்? அதை வந்து நம்ம பார்வையில வந்து அது சரியான செயல், முட்டாள்தனமான செயல்னு சொல்லுவோம். அப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, கப்பல்ல ஒரு பலகையை கலத்தி அதுல ஒரு ஓட்டையை போட்டு ஒரு சக்கையை வச்சு என்ன செய்யறாங்க, அடைக்கிறாங்க. அப்ப கால மூசா நபி என்ன செய்யறாங்க, அந்த ஒப்பந்தத்தை மறந்துடுறாங்க. மறந்து கௌமுன் ஹமதூனா பி கைரி நௌலின், இந்த கூட்டம் வந்து எந்த விதமான கூலியும் கேட்காம நம்மளை சுமந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அமத்த இலா சஃபீனத்தையும், நீங்க அவங்களுடைய கப்பல்ல நாடி ஏறி ஃபஹரக்தகா, நீ அதில் துளையிட்டு விட்டீர்கள். லீ துகுரிக அஹ்லகா, இந்த கப்பல்ல உள்ள மக்களை எல்லாம் மூழ்கடிப்பதற்காகவா நீங்க இப்படி செய்றீங்க அப்படின்னு செய்றாங்க. மூசா நபி கேட்கிறாங்க. அப்போ ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அலம் அகுல் இன்னக லன் தஸ்ததீஅ மய்ய சப்ரா, மூசா நபி வந்து பொறுமை காத்திருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்போ ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அலம் அகுல், நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, இன்னக லன் தஸ்ததீஅ மய்ய சப்ரா, என்னோடு பொறுமையாக இருப்பதற்கு உங்களுக்கு முடியாது சொல்லவில்லையா? அப்ப மூசா நபி உடனே சரண்டர் ஆயிடுவாங்க. லா துஆஹிதுனி பிமா நஸீது, நான் மறந்த ஒன்றுக்காக நீங்க என்ன செய்து விடாதீர்கள், தண்டித்து விடாதீர்கள். மூசா நபி முதலாவது மறதி இருக்கு பாருங்க, இது இயற்கையான மறதி. ஃபகானத்தில் ஊலா மின் மூசா நிஸ்யான், மூசா நபிட்ட வந்து உள்ள இந்த முதலாவது மறதி வந்து அது உண்மையிலே மறதி தான். மனசை எப்படி மறப்பானோ அந்த மாதிரி உள்ள மறதி தான். ஃபன் தலகா, ரெண்டு பேரும் செஞ்சாங்க, சென்றார்கள். ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க, போறாங்க. ஃபைதா குலாமுன் எல்அபு மாத குல்மான், அப்போ ஒரு சிறுவன் அவன் வந்து மற்ற சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கின்றான். ஃபஅகதல் ஹதிர் பி ரஸிஹி மின் அலாஹு, ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அவனுடைய தலையை வந்து மேல இருந்து பிடிச்சி திருகி ஃபக்தல கலட்டி எடுத்துட்டாங்க. சிறுவனுடைய தலையை பிடிச்சி திருவி என்ன செஞ்சாங்க, கலட்டி எடுத்து விட்டார்கள். ஃபக்தல ரஸஹு பி யதிஹி, தன்னுடைய கையினால் அவனுடைய தலையை கலட்டி எடுத்து விட்டார்கள். ஃபகால மூசா நபி கேட்டாங்க, அகதல்த நஃப்ஸன் ஸகியத்தன் பிகைரி நஃப்ஸின், எந்த உயிரையும் கொலை செய்யாத பரிசுத்தமான ஒரு ஆத்மாவை நீங்கள் கொலை செய்து விட்டீர்களா? அப்ப ஹதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அலம் அகுல்லக இன்னக லன் தஸ்ததீஅ மய்ய சப்ரா, என்னோடு பொறுமையாக இருக்க உங்களால் இயலாதுன்னு உங்களுக்கு சொல்லவில்லையா அப்படின்னு சொன்ன உடனே மூசா நபி சொன்னாங்க, என்ன செய்றாங்க, இனிமே அந்த மாதிரி வந்துட்டுனா நீங்க என்ன செய்யலாம், என்ன வந்து திருப்பி அனுப்பலாம் அப்படின்னு செய்றாங்க. மூசா நபி சொல்லிடுறாங்க. ஃபன்தலகா, ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க, குர்ஆன்ல இது விரிவா வந்திருக்கு. ஃபன்தலகா, ரெண்டு பேரும் செய்றாங்க, அப்படியே போறாங்க. ஹத்தா இதா அத்தையா அஹ்ல கரியத்தி, ஒரு ஊராருடைய கிராமத்துக்கு வந்தவுடன் ஒரு கிராமவாசிகள்ட்ட வந்து இஸ்ததஅமா அஹ்லஹா, அந்த ஊர் மக்கள்கிட்ட என்ன செய்றாங்க, விருந்து கேட்கறாங்க. ஃபஅபவ் அய்யுஃபூஹுமா, அந்த ரெண்டு பேருக்கு என்ன செஞ்சாங்க, அவர்கள் விருந்தளிக்க மறுத்து விடுகிறார்கள். விருந்தளிக்க மறுத்துறாங்க. ஃபவஜதா ஃபீஹா ஜிதாரன், அந்த ஊர்ல ஒரு சுவரை பார்க்கிறார்கள். அந்த சுவர் என்ன செய்யுது, யுரீத யன்கல்ல, சாய்ந்து விடுற மாதிரி நிக்குது. உடனே காதல் ஹதிர் பி யதிஹி, ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, தன்னுடைய கையால வந்து அதை என்ன செய்யறாங்க, நிப்பாட்டி வைக்கிறாங்க. அவங்க வேலை பார்த்து விழுற மாதிரி உள்ள சுவரை வந்து ஸ்ட்ராங் பண்ணி அது கீழே விடாம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை புல்லா என்ன செய்யறாங்க. காலதகு மூசா நபி கேட்டாங்க, சொன்னாங்க, லவ் ஷுத்த தகத்த அலைகிறான், நீங்க விரும்பினா இதுக்கு சம்பளம் வாங்கியிருக்கலாமே, இந்த மாதிரி விழக்கூடிய சுவரை வந்து நீங்க ஸ்ட்ராங்கா நிப்பாட்டி வச்சிருக்கீங்க, இதுக்கு நீங்க கூலி வாங்கி இருக்கலாமே. அவங்க நமக்கு சாப்பாடு தர மறுத்துட்டாங்க, அந்த ஊர்ல விழக்கூடிய சுவத்தை போய் நீங்க நிமித்தி வைக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹாதா ஃபிராகு பைனி வ பைனிக், இதுதான் நீ உமக்கும் எமக்கும் மத்தியில பிரியக்கூடிய இடம். நான் பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொன்னேன். ரெண்டு தடவை நீங்க ரெண்டாவது வாய்ப்பு என்ன சொன்னாங்க, இதுக்கு பிறகு நான் மீறி விட்டால் என்ன செஞ்சலாம், திருப்பி அனுப்பதான் மூசா நபி சொல்லிட்டாங்க. அப்ப இதுதான் நீங்களும் நானும் பிரியக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யர்ஹமுல்லாஹு மூசா, மூசாவிற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. லவ் வதிதுனா லவ் சபர, நாம் விரும்பினோம் அவர் பொறுமையாக இருந்திருந்தால், ஹத்தா யுகஸ்ஸ அலைனா மின் அம்ரிஹிமா, அந்த ரெண்டு பேருடைய விஷயத்திலிருந்து அதிகமாக இறைவன் பொறுத்திலிருந்து நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கும், பல விஷயங்கள் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கும், வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த ஹதீஸ் என்ன செய்ய நிறைகிறது. இப்போ ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து செய்த செயல்களுக்குரிய விளக்கம் என்ன, இந்த ஹதீஸிலிருந்து நாம் என்னென்ன பாடங்கள் படிப்பினைகள் பெற வேண்டும், அது போன்ற விளக்கங்கள் நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் ஹதீஸ் விளக்க வரை வகுப்பிலே விரிவாக காண்போம் என்று கூறி இன்றைய இந்த ஹதீஸ் விளக்க வகுப்பை நிறைவு செய்கிறோம். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.